வெல்கம் டு ஜேவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டில் தான் நம்ம வீடியோவை போட்டு அப்லோட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட்டில் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, உங்கள் திட்டங்களை பற்றி மக்களிடம் சொல்லாதீர்கள், உங்கள் முடிவுகளை அவர்களுக்கு செய்து காட்டுங்கள். அது என்ன மக்கள் வருது அப்போ இது பாலிட்டிக்ஸ் பற்றி அந்த ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய முடிவு, உங்களுடைய திட்டம் அது மக்கள்கிட்ட, பப்ளிக்கை நான் மக்கள்னு சொல்லலை, அவர்களும் ஒரு மக்கள் தான். நம்ம ரிலேஷன் இருக்கிறாங்கல்ல, நம்ம உறவினர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் மக்கள். அவங்களும் ஆஸ் தே கன்சிடர் ஆஸ் எ பீப்புள், அவங்கள மக்கள்னு தானே சொல்கிறாங்க. ஸோ இது உறவு மக்கள், பொதுமக்கள், உறவு மக்கள் ரெண்டு பிரிஞ்சிருக்குன்னு நான் எனக்கு கேள்விப்பட்டேன். ஊர் மக்கள்னால் பொதுமக்கள்னால் நம்ம இருக்கிறோமே, அதுதான். ஒரு பப்ளிக்கில் நான் பேசுகிறேன், அதுக்கு பேர் பொதுமக்கள். என் பேச்சை கேட்க நீங்கள்லாம் ஒரு 1000-2000 பேர் வருவாங்கள்ல, அதுதான் அவங்களுக்கு பேர் பொதுமக்கள். நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே நம்மளுடைய உறவு, சொந்த மக்கள். அதனால் சொந்த மக்கள்கிட்ட உங்களுடைய பிளான்ஸை நீங்கள் சொல்லாதீங்க. சொன்னோம்னா அது அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே ஆகிடும். நம்மளோட ரிசல்ட்டை, நம்ம எந்த ரிசல்ட் எடுக்க போகிறோமோ அதை செஞ்சு காட்டணும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய. ஸோ உங்களோட சொந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறது உங்களோட வேலை. எதுக்கு சொல்லணும், ஏன் சொல்லணும் அப்படின்னு கேள்விகள் இருக்கும். அப்படி நான் சொல்ல விரும்புகிறத நான் உங்ககிட்ட தெளிவாக, எவ்வளோக்கு தெளிவாக நம்ம சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஓகே, ரொம்ப பேச தேவையில்ல, நம்ம வீடியோ கண்டென்ட் உள்ள போயிடுறேன். நம்ம எந்த விஷயத்தையும் மறுபடியும் சொல்லிடுறேன், உங்களோட சொந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம போடுற ஒவ்வொரு பிளானையும், லைஃப் பிளானையும் நம்மளோட ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லாமல் நம்ம அதை முடித்து காட்டிட்ட பிறகு அதை அவங்கக்கிட்ட சொல்லலாம். எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார், கார் வாங்குகிற ஐடியாவில் இருந்தார் போல். கார் வாங்குகிற ஐடியாவில் அவர் இருந்தபோது தான் திடீர்னு எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஹாப்பி நியூஸ் வருது. 2023 I am booked a Baleno car from Maruti Suzuki, so will be delivered on 2-3 weeks அப்படின்னு எங்களோட குரூப்பில் மெசேஜ் பண்ணுறாரு. எனக்கு ஒரே ஷாக்கிங் அண்ட் ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த பிளானிங் எப்போ நடந்தது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். வாங்கிட்டார், போதும். என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தாலே போதும்னு நினைக்கிறவன் நான். அது என் ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது அது என்னோட பொறுப்பு. அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. ஸோ சந்தோஷமாயிட்டேன். ஸோ அவர் எப்போ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் அதை ஏப்ரல்லே புக் பண்ணிட்டோம், அது உங்கள்கிட்ட அதை செஞ்சு சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆகிட்ட பிறகு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இதில் மூலமாக இந்த டாபிக் அவருக்கு சூட்டபிள் ஆகுது. எக்ஸாம்பிளாக நான் அவர் சொல்கிறேன். ஸோ அவர் ஃப்ரீயாக பிளான் பண்ணியிருக்கிறாரு, போய் ஷோரூமில் அது காரை பார்த்துருக்கிறாரு, எங்களுக்கு தெரியலை. அவர் நினச்சிருப்பார் போல், இந்த பிளானை நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொன்னோம்னா
அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு சர்ப்ரைஸாக இருக்காது. ஸோ சஸ்பென்ஸ் வைக்கலாம், சர்ப்ரைஸாகவும் இருக்கட்டும். அவருடைய ஏட்டர்ஸ், அவரை வெறுக்கிற உங்களுக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஒருத்தவங்களை ஏட் பண்ணுறதுக்குன்னு ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் சில ஹேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஈவன் எனக்கு கூட நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதை நான் வெளியே சொல்ல விரும்பலை. ஸோ என் ஃபேமிலிக்குள்ளேயே சிலர் இருக்கிறாங்க, அதை நான் ஏன் சொல்லணும்? எனக்கு தெரியும், பட் ஆனால் நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பலை. ஆக மொத்தம் என்னை சுற்றி என்னை வெறுக்கிற ஹேட்டர்ஸ் ஆர் தேர். ஸோ அவரோட ஹேட்டர்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங் அவங்க அதை நினச்சி வயிறு எறிகிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அவர் ஒரு பிளான் பண்ணியிருந்தார் போல், அதை அப்படியே அவர் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டார். அதுதான் இன்னியோட டாப்பிக்கு. அவரோட எக்ஸாம்பிளாக நான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அந்த செய்கிற விஷயத்த நம்ம அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட். நம்ம எல்லா விஷயத்தையும் அவசரப்பட்டு சொல்லிடுவோம், கடைசியாக அது நடக்காமலே போயிடும். ஸோ எந்த விஷயத்தையும் நம்ம அவசரப்படாமல் பொறுமையாக எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு அந்த ரிசல்ட்டும் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டோட நம்ம ஃபேமிலியை அனௌன்ஸ் பண்ணலாம், திஸ் இஸ் ஐ பாட் அப்படின்னு. ஈவன் நான் கூட ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன், அதை நான் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ண போகிறேன். ஆனால் கண்டிப்பாக ரிவீல் பண்ணிவிடுவேன் இந்த இயர் முடியறதுக்குள்ளே. ஸோ அவர் தான் இன்றைக்கி என்னோடய ஜேவி டாக்ஸில் ஞாபகம் வந்தார். ஸோ அதை வச்சு ஒரு டாப்பிக்கை க்ரியேட் பண்ணலாமான்னு நினச்சேன். ஸோ அவரே கண்டென்ட் க்ரியேட்டர் மாதிரி என்னோடய ஸ்டெப்பாகவே மாறிட்டார். ஸோ அவருக்கு என்னோடய தேங்க்ஸ். ஸோ எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணணுன்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவர் பண்ணார், பிளான் பண்ணி அதை வாங்கணும்னு பண்ணி யாருக்கிட்டேயும் சொல்லாமல், ஈவன் அவங்க வீட்டில் இருக்க ரிலேஷன்ஸ்கிட்ட கூட சொல்லாமல் தனியாக சம்திங் போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஆனால் தெரியலை. அங்கே மொத்தம் போயிருக்கிறாரு, ஷோரூமில் போய் பார்த்துட்டு புக் பண்ணி அதை புக் பண்ணுறதுக்கான கேஷஸ் ரெடி பண்ணியிருக்கிறாரு. ரெடி பண்ண அந்த டைமில் இப்போ நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாமும் ஒரு பிளான் பண்ணோம்னா அவசரப்பட்டு நம்மளுடைய ஃபேமிலிக்கிட்ட சர்ப்ரைஸ் வைக்கணும். எந்த விஷயத்துக்கு நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்லணுமோ அந்தந்த விஷயத்த நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லணும். சும்மா இருக்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப மெயினான விஷயத்த நம்ம மறைச்சி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு நம்ம சொல்லிடணும். அதுதான் என்னோடய இன்றைய ஜேவி டாக்ஸில் இது ஒரு விஷயமாக நான் எடுத்திருக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அடுத்த நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் திட்டங்களை மக்களிடம் இப்போவே சொல்லிவிடாதீங்க. உங்கள் முடிவுகள் வெளியான பிறகு சொல்லுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு சொன்னாலே போதும். இப்போ நீங்கள் ஒருத்தர் பிளானை சொல்லிடுறாரு, ஒரு வீடு வாங்க போகிறேன்னு சொல்லிடுறாரு. அவர் வீடு வாங்க போகிறேன்னு சொல்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்கிற அவரோட அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க, என் பையன் வீடு வாங்கிடுவான், புது வீட்டோடு என்னை பார்ப்பான், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு என்னை பார்ப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்துருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கும்போது அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அது வேறு யாரோ வாங்கிட்டு இருக்காங்க போல். அவர் எப்படி போவார், எப்படி அவர் வீட்டுக்கு போவார்? அவர் ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தோடு போயிருக்கிறாரு பாவம். இது அவங்க அம்மாவுக்கு முன்னாலே தெரிஞ்சிட்ருக்கு போல். அவங்களோட தாயார் அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பாசிட்டிவாகவே ஆகிட்டாங்களாம், இறந்துட்டாங்களாம். இவன் போய் அதை எப்படி சொல்லணும்னு மறைச்சிருக்கிறான். ஆனால் இவனை வெறுக்கிறவங்க, இவனை ஒதுக்குறவங்க, இவனோட ஏட்டர்ஸ் அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்டுன்றதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கணும், நான் அதை இன்றைய தலைப்பு போல் அவர் பிளான் பண்ணதை அப்படியே மறைச்சிருக்கணும்.
கிடைக்குதோ இல்லையோ, கிடைக்காததுக்கப்புறம் நான் ஒரு வீடு பார்த்தேன், உங்களுக்கு தெரியாமல் அது ஃப்ளாப் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க அவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆசை காட்டி மோசம் போன கதையாக தான் இருக்குது இந்த கதை. ஸோ அப்படி இந்த ஒரு அதாவது நம்ம பிளான் பண்ண விஷயத்த சொன்னால் என்ன நடக்கும், அதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டேன் எக்ஸாம்பிளாக. அப்படி சொல்லாமல் செஞ்சோம்னா என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி உங்கள் கையில் இது போல் நெக்ஸ்ட் இந்த ஃபுல் இயரில் நீங்கள் எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ப்ளீஸ் ஸ்டாப் டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் வெயிட் until the good result will comes and then you can tell to your this good news to your families and friends. That's all. However, the families and friends are going to be happy after hearing this your good results. So you can stop telling your plannings with your family. Don't share. இதுதான் என்னுடைய இன்றைய ஜேவி டாக்ஸோட விஷயமாக்க யோசிக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். உங்களில் ஒருவன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களில் ஒருவன் இந்த ஜெய் விடைபெறுகிறேன். நன்றி. என்னோட ஜேவி டாக்ஸ் ஓட போட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு மகிழுங்கள். Listen JAV Talks podcast available now of JTV Spotify and YouTube Music app. Enjoy listening the podcast.